லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சென்னை போரூரில் IAS IPS அதிகாரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நான் அப்பயே மெம்பர்ஸ் கிட்ட சொன்னேன், அதனா IAS IPS IFS மட்டும் மேட்ச் வச்சுக்கிறீங்க. We should call our ministers, we should participate, MLA should participate, and also CM வந்து கண்டிப்பா வருவாரு. ஸ்போர்ட்ஸ் கூப்பிட்டா ஆன்டி ட்ரக்ஸ் ப்ரோக்ராம் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. So such a young team in the cabinet and honorable CM and even bureaucrats. Then we should call in the future வந்து ஜுடிஷியல் இருக்கவங்களையும் கூப்பிடணும், நம்ம ஜட்ஜஸ் அண்ட் எல்லாரையும் நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டு இந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ட், ஸ்போர்ட்ஸ் இஸ் மை ரிலிஜியன். ரிலிஜன் என்னன்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ் தான் ரிலிஜன் நான் சொல்லுவேன். நான் கேஸ்ட் என்னன்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்ன மாதிரி. So I studied SDAT, Sports Hostel of Excellence, Chennai Nehru Stadium, Madam Jayalalitha scheme. அன்னைக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து ஸ்கீம் கொண்டு வந்தாங்க நேரு ஸ்டேடியத்தில். அதில் மிஸ்டர் டேவிதார் IAS அவர் தான் இப்போ மெம்பர் செக்ரட்டரி. அவர் தான் SDATவே வந்து அப்போ வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணாரு. எங்களுக்கான ஹாஸ்டல், ஃபுட்டு சிஸ்டம், எங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பார்த்து பண்ணாரு அவரு. ஸோ இன்னைக்கும் அவர் மறக்க முடியாது. ஸோ ஒரு அஃபிஷியல் நினைச்சா ஒரு ஸ்கீமை வந்து எப்படி பப்ளிக்ல கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டேவிதார் IAS சார்ட்ட பார்த்தேன். ஸோ இன் திஸ் கவர்மெண்ட் honorable CM வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஆல் IAS IPS அண்ட் IFS ஆஃபீஸர்ஸ். ஒரு ப்ரெஷர்ஸ் கிடையாது, ஒரு ஃபைட் கிடையாது, ஒரு டாமினேஷன் கிடையாது. பொலிட்டிக்கலுக்கும் IAS IPSக்கும் ஒரு மினிஸ்டர்னா இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு IAS IPS பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கிடையாது. முக்கியமா நெகட்டிவா செய்யுன்னு சொல்றது கூட ஒரு கவர்மெண்ட் கிடையாது. ஸோ ஈவன் இன் அவர் டிபார்ட்மெண்ட் சந்தீப் அண்ட் மைனா சார், வி ஆர் லுக் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒரு 7 மணிக்கு காலைல நேரு ஸ்டேடியத்துல நாங்க ஒரு ரன்னிங் ஆரம்பிப்போம். அப்படியே சந்தீப் சார் எப்பயுமே ஜிம்ல இருப்பாரு. நான் சொன்னேன் ரன்னிங் வாங்கன்னு சொல்லிட்டு ரன்னிங் இழுத்துட்டேன். மார்னிங் அப்படி ஒரு ½ hour ரன்னிங் பண்ணும்போது கவர்மெண்ட் என்னென்ன செய்யணுங்கிறத ஒர்க் முடிச்சிருவோம் நாங்க. அது மேக்நாத் ரன்னிங் வரவே மாட்டாரு, ஒரு ஐ திங்க் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ரன்னிங் வராம வாக்கிங்ல இருப்பாரு அவரு. அவரையும் பிடிச்சி எடுத்துட்டு மார்னிங் ரன்னிங் கூட்டிட்டு போயிடுவோம். எஸ்டர்டே வி பிளேட் வாலிபால் மேட்ச். நானும் சந்தீப் சாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல போய் கேர்ள்ஸ் டீமோட ஒரு வாலிபால் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். So we are like that actually. So this is not a minister, IAS, IPS அந்த மாதிரி ஒரு we don't want to do a category. We just want to work happily for people, for honest way. We have to deliver what நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன மேடையில பேசுறோமோ அதை வந்து நம்ம டெலிவர் பண்ற இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் சந்தீப் சார் சொன்ன மாதிரி Tuesday is the biggest announcement. CM and Finance Secretary, Chief Secretary, CM office, நாங்க என்னென்னலாம் கேட்டோமோ எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த சென்னை, அதாவது 94க்கு அப்புறம் மேடம் ஜெயலலிதா மேடமுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணவே இல்லை சென்னையில. ஸோ இந்த இதோட பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறது CM ஓட விஷன். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஒன் ஆஃப் தி கேபிட்டல் இன் ஸ்போர்ட்ஸ். இந்தியாவோட கேபிட்டல்னா தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ்னு இன்னும் ஒரு 5 yearsல நம்ம கொண்டு வரோம். ஸோ ஐ நீட் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ், IAS IPS அண்ட் IFS ஆல் ஆஃபீஸர்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா வில்லேஜ், ரூரல் சைடு எல்லாம் கொண்டு வரும்போது ஸ்போர்ட்ஸை கொண்டு போய் நம்ம வில்லேஜ் சேர்த்தா கேஸ்டே இருக்காது ஃபியூச்சர்ல. ஏன் ரிலிஜன் கூட இல்லாம போயிடும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்றதோட ஒரு பெரிய அது என் லைஃப்லயே நான் பார்த்திருக்கேன். ஸோ மை ஜேர்னி ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் டு அஸ் அ மினிஸ்ட்ரி, தட் இஸ் அ ஜேர்னி. ஸோ மை ஸ்ட்ரென்த், மை வில் பவர், மை விஷன்ஸ் எல்லாமே மார்னிங் 5 o'clock இருந்து கிரவுண்ட் செட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அங்க சுஜாதா மேடம்னு ஒருத்தன் இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் SDT. அவங்க எனக்கு சின்ன வயசுல கோச்சா இருந்திருக்காங்க.
ஸோ எஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. சின்ன வயசுல இருந்தே என்ன பார்த்தவங்க தான் ஆக்சுவலா. அதே நேரு ஸ்டேடியத்துல இருந்து அதே நேரு ஸ்டேடியத்துல இன்னைக்கு டைம் அண்ட் பீப்புள் எலெக்டட் மீ. ஐ எம் சிட்டிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த பீரியட்ல ஜீரோ கரப்ஷன்ஸ் அண்ட் ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் விஷன் அண்ட் ஒரு ஒரு அமெரிக்கா சைனாக்கு ஈக்குவலா தமிழ்நாடு எப்படி கொண்டு வரணும் அந்த விஷனோட we are going to work. So wish you all the best. We are ready to for support whatever. இதை every year game வைக்காம every 6 months கூட நம்ம வைக்கலாம். So no, don't look the budget to Mr. நம்ம சொல்லிட்டோம் சிஎம் ஆபீஸ்லயே வந்து பட்ஜெட் டக்குன்னு கொடுக்க சொல்லிட்டோம். So our vision முன்னாடி 200 crores இருந்துச்சு, அப்புறம் ஒரு 400 crores 500 crores இருந்துச்சு பட்ஜெட் ஆக்சுவலா. சோ நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் கிட்டதான் ஃபைல்லாம் இருக்கு, சேர்ந்து ஒரு 5000 crores பட்ஜெட்டா மாத்தணும். இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஏதோ வந்து பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஓகே ஸ்போர்ட்ஸ்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு 10 years முன்னாடி இருந்துச்சு. இன்னும் 5 yearsல இல்ல எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வரணும்னு have to reach 5,000 10,000 crores இண்டஸ்ட்ரியாவும் அதை பேஸ் பண்ணி நைக் அடிடாஸ்ங்கிற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடு நோக்கி வரணும். ஸோ அதனாலதான் அடிடாஸ் இப்ப கரூர்ல வந்திருக்காங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நான் சொன்னேன், ஜனவரி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரியில we have a tournament IAS IPS and IFS. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், அதுக்கப்புறம் மீடியா பக்கத்துல இருந்து இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஃபைட்டை ரெடி பண்ணி யார் வின் பண்ண போறாங்க ஸ்போர்ட்ஸ்ல அதுக்காக இப்பயே ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப் டு 70 வரைக்கும் ஏன் ரிட்டையர்ட் பீப்புள் கூட நம்ம வெல்கம் பண்ணலாம். ஸோ அத்லெட் அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்றேன், ஏன் பாஸ்கெட்பால் சேர்க்கல சந்தீப் சார்? என் கேம் நீங்க விட்டுட்டீங்க ஆக்சுவலா. ஸோ வி ஹாவ் டு கண்டக்ட் மினிமம் 20 to 22 கேம்ஸ். எல்லா கேம்ஸுமே நம்ம வந்து நேரு ஸ்டேடியம் அண்ட் இங்க எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். இப்ப எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் அந்த கோப்பை நம்ம நடத்த போறோம். அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் மேல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்க்ளூடிங் நம்ம ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் கூட கொண்டு வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு ஈவெண்டா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 6 months ஒரு டோர்னமெண்ட் நடத்தி நம்ம we have to ensure officers mental health and physical health. We have to motive. It's very we know. நான் வந்து எலெக்ட் ஆன பிறகு எலெக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க் இருந்துச்சு. இப்ப ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கும் பொழுது மினிமம் we are working 18 hours. ஸோ சேம் அதே தான் ஆபீசர்ஸுக்கும். காலையில ஆபீஸ் போனோம்னா நம்மளுடைய ஆபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் இன்னும் இந்த பழைய மெத்தட்லயே இருக்கு. நம்ம அடுத்த இடத்துக்கு போற மாதிரி அந்த ஆபீசர் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஆபீசர்ஸ் மென்டல் ஹெல்த் சரியா இருந்தா ஃபைல் கரெக்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி நெசசரி. ஈவன் ஜட்ஜஸ் லைஃப் மார்னிங் எந்திரிச்சாங்கன்னா அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க எழுதணும். திருப்பியும் வந்து 5 மணி வரைக்கும் கோர்ட்ல இருப்பாங்க. திருப்பியும் அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 24 hours 5 hours தவிர நம்ம வந்து சிட்டிங் மோர் இன் த சேர்லயே உட்காந்துட்டு இருப்போம், படிச்சுட்டே இருப்போம். ரீடிங் இருக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் மென்டல் ஹெல்த். ஆக்சுவலா எப்படி குழந்தைங்க மென்டல் ஹெல்த்தால பாதிப்பட்டு ட்ரக்ஸ் போறாங்களோ அது மாதிரி ஆபீசர்ஸ் ரியலி நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த முன்னாடி எல்லாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டில இருக்கும்போது ஆபீசர்ஸ் சரியில்லைன்னு திட்டுவோம். இப்போ வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆபீசர்ஸ் லைஃப். டு ஸ்டக் மோர் தென் 18 to 19 hours சிட்டிங் இன் த ரூம் டு ரீடிங், அதுல எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம். ஸோ இது நம்ம எல்லாரும் ஒன்னு சேரும் போது we have to happily look like ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஸ்பீடா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்கு we need a time for us. நமக்குன்னு ஒரு டைம் வேணும், ஒரு 1 hour every day. அதுக்கு கவர்மெண்ட் have to motive. இதை வந்து நம்ம பண்ணிட்டு இன்னொரு 1 வருஷத்துல ஆல் இண்டியா லெவல் டோர்னமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் 28 ஸ்டேட்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரீம்ல தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் டீம் வின் பண்ற மாதிரி நம்ம அதுக்கான பிராக்டிஸ். ஸோ வி ஆர் பெஸ்ட் டீம் என்ன இந்தியால பெஸ்ட் டீம் நாங்க தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ல நாங்க ஃபிட்டா இருக்கிறோம். எந்த கேமா இருந்தாலும் நாங்க வின் பண்ணுவோம்னு ஒரு இந்தியா லெவல்ல ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாசா. எப்பவுமே நான் கொஞ்சம் ஸ்மாலா திங்க் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி ட்ரீம். தென் ஆல்சோ பெஸ்ட் டீமை கொண்டு போய் இந்த வெட்டரன் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஃபாரின்ல. ஸோ இங்க இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம ஒரு ஃபாரின் டோர்னமெண்ட்டுக்கு சந்தீப் சார் நீங்க தான் அனுப்பிச்சு நான் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு ஃபண்ட் எவ்வளவு வேணா நம்ம அலாட் பண்ணலாம் just to participate the international level tournaments. So அந்த மாதிரி ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்
to give the entry for the all veteran tournaments. Athletics veterans இருக்கு, basketball இருக்கு, volleyball இருக்கு, swimmingல இருக்கு. So அந்த மாதிரி நம்ம நேஷனல் லெவல் அகாடமிஸோட சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து just give the entry for the veteran level tournaments, participate then come back actually.